கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப இந்த வருடத்திற்குள் நடவடிக்கை. பிரதமர் உறுதி. அரசாங்கத்தினுடைய மற்றும் ஒரு புதிய திட்டம். டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கை மக்களை அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை. திடீரென அதிகரிக்கப்பட்ட உணவுகளின் விலைகள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரணிலின் பட்ஜெட்டையே அணிரவும் முன்வைப்பு. சஜித் தரப்பு விமர்சனம். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயல்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டுகளை வழங்கும்படி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையான பணியாளர்கள் சுழற்சியின் முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான வினாத்தாள்களினுடைய வேளையில் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிடுகின்றார். சாமர சம்பத் தசநாயக்க எம்பி தம்முடைய கேள்வியின் போது மாகாண சபை பாடசாலைகளில் இருந்து தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டு வந்தார்கள். எனினும் அதற்கான கால எல்லையை மீண்டும் நீடிக்காமல் இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கல்வி அமைச்சர் அறிவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த பிரதமர், தேசிய பாடசாலைகளில் இருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும், மாகாண பாடசாலைகளில் மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைகளுக்கும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த வகையில் இந்த வருட இறுதிக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கண்டி நகரை மையங்கொண்ட 168 அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. இந்த பாரிய கண்டிய அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்ட கலந்துரையாடல் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த திட்டம் 2035ஆம் ஆண்டின் போது பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட்ட பாரிய கண்டி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் குமுதுலால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கின்ற போது, இந்த அபிவிருத்தி திட்டம் கண்டி மாநகர சபை உட்பட உள்ளூராட்சி நிறுவனங்கள் 15ஐ மையப்படுத்தியதாக 600 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தேச திட்டம் 168இல் 13 திட்டங்கள் கண்டி நகரத்திலும் செயற்படுத்தப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்டி நகரில் சமய கலாச்சார வரலாற்று மற்றும் கலாச்சார உரிமைகள் பரவலாக உள்வாங்கப்படும் விதமாக நடைமுறைப்படுத்தப்படும். இதன் அடிப்படையில் பல்நோக்கு போக்குவரத்து வாகன தரிப்பிடம் அமைத்தல், கிறிஸ்தகல்ல சந்திக்கு அண்மையிலிருந்து வில்லியம் கோபல்லாப மாவட்ட ஊடாக வைத்தியசாலை சந்தி வரையிலான வீதி அபிவிருத்தி திட்டங்கள், மகியாபை சுரங்கப்பாதை நிர்மாணம், குடாரத்துவத்த வீதி மற்றும் வில்லியம் கோபல்லாப மாவட்ட அபிவிருத்தி, தென்னே கும்பரையிலிருந்து தர்மராஜ வித்தியாலயத்திற்கு அண்மையில் வரையான பிரதான வீதி ஆகியவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இந்த திட்டத்தின் கீழ் இடம்பெற உள்ளது. மேலும் இங்கு பொது வாகன தரிப்பிடங்களை நிர்மாணிப்பதுடன் நுவரவெல மற்றும் சிங்க ரெஜிமேந்து வளாகங்களை அமைந்துள்ள பிரதேசங்களுக்கு அண்மையில் பொது போக்குவரத்து வாகன தரிப்பிடங்கள் 2ஐ அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக அவர் பல்வேறுபட்ட விடயங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார். டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிரதேச செயலகங்களின் செயல்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரில் நிழற்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தின் கீழ் கண்விழிகளின் அடையாளத்தை பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளார்.
மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்படுகிறது. இதன் காரணமாக பணியிடங்களில் இருக்கும்போது அதிக நீரை பருகுமாறும் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வீதிகள் மற்றும் வெளியிடங்களில் வேலை செய்வோர் வெப்பம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அதிக நீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதையும் தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வெப்பநிலை எதிர்வரும் மே மாதம் வரை நிலவக்கூடும் என கூறப்படுகின்றது. இந்த வெப்பநிலையினால் அதிகரிக்கும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு குளிர்நீர், தோடம்பழம், இளநீர் உள்ளிட்டவற்றை சீனி சேர்க்காது எடுத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்புகள் ஆலோசனை வழங்கியுள்ளன. பெரியோர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 2 லிட்டர் நீரை அருந்த வேண்டும் என்று, அதிக உடல் பருமனுடையவர்கள் 3 லிட்டர் நீரையும், 5 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்கள் 1.5 லிட்டர் நீரையும், 5 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் 1 லிட்டர் நீரையும் பருக வேண்டும் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மாறாக உடலுக்கு தேவையான அளவு நீர் பருகுவதை தவிர்த்தால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றது ஞாபக சக்தி போன்ற நோய்கள் ஏற்படும் என்று வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முடிந்தளவு பகல் வேளைகளில் வெளியில் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு, வெளியில் செல்லும் போது வெள்ளை அல்லது இலகு நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு மக்களை அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். திடீரென உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்க முடியாது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிற்றுண்டிகளில் ஏற்படுகின்ற அந்த விற்பனை செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் சிலவற்றுடைய விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விலை அதிகரிப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களுடைய சங்கம் தெரிவித்திருந்தது. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்திற்கு எந்தவிதமான சலுகைகளும் வழங்கப்படாததினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து ஆகியவற்றினுடைய விலைகள் 30 ரூபாவினாலும், தேநீர் விலை 5 ரூபாவினாலும், பால் தேநீருடைய விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய அதிகாரி மேலும் கூறுகின்ற போது, உணவு வகைகளின் விலைகள் திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது. திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ளார் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சித்துள்ளது. நாட்டில் 7 தசாப்த கால பயணம் சரி என்பதை அனுகுமார திசாநாயக்க ஏற்றுள்ளார் என்பதையே பாதிட்டு முன்மொழிவுகள் உறுதிப்படுத்துகின்றன என்று பொருளாதார நிபுணரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினருமான ஹபீர் காசிம் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிடுகின்ற போது அவர் இவ்வாறு கூறினார். மேலும் தெரிவிக்கின்ற போது, ரணில் விக்ரமசிங்கவினுடைய 3வது வரவு செலவு திட்டத்தை அனுகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ளார் என்று, இவ்வாறான நிலையில்தான் இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் நாட்டில் இருந்த பொருளாதார முறைமை தோல்வி என்று கூறி வந்த ஜேவிபி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நெறிமுறைகளுக்கு அமைய செயல்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தில் திருத்தம் செய்து அதனையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். தனியார் மயமாக்கல் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எனவே நாடு புதிய திசையை நோக்கி செல்லவில்லை. 77 வருடகால பயணம் சரி என்பதை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று அவர் குறிப்பிடுகின்றார்.